கோவையில் KFC உணவகத்தில் வாங்கிய பர்கரில் புழுக்கள் இருந்ததாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அவினாசி சாலையில் உள்ள KFC உணவகத்திற்கு சில இளைஞர்கள் பர்கர் வாங்கி உண்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் வாங்கிய பர்கரை சாப்பிடும்போது அதில் புழுக்கள் பல நெளிந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் உடனடியாக உணவக ஊழியர்களிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பர்கருக்கு பதிலாக மற்றொரு பர்கரை உணவக நிர்வாகம் வழங்கியதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய இளைஞர்கள் சம்பவம் குறித்து வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற உணவுப் பொருட்களை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக உணவக தரப்பிடம் விளக்கம் கேட்டபோது உரிய பதில் அளிக்க மறுத்துவிட்டனர். என் பேர் ராகுல். நான் மதியம் ஒரு 3:30 மணி அளவில் KFCயில் சிக்கன் சாப்பிட நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். நாங்கள் சாப்பிட்ட சிக்கன் பர்கரில் புழு நிறையா இருந்தது. நாங்கள் அதை வீடியோ எடுத்து அவங்கக்கிட்ட காட்டினோம். அவங்க மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு எங்களுக்கு புது பர்கர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது நிறைய குழந்தைங்களாம் இருந்தாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம், இங்கே குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க கவனிக்காமல் இருப்பாங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம். இல்லை சார், இது தெரியாமல் நடந்துருச்சு, நாங்கள் அடுத்த தடவை நடக்காத மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்லாம் எதுவும் சொன்னாங்க. ஆனால் அங்கே நிறைய குழந்தைங்க நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது சுகாதாரம் இல்லாத இடமா இருக்குது.